ரிஷிகா நான் சொல்றேன் ஆஃப்டர் ஷார்ட் நீங்க பாருங்க உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். And for presenting this film as any other big film, as much as you released it in any big films in Chennai, or sorry, any big films in Tamil industry, thank you so much for giving us the honor. We'll always keep it in our hearts, and we will also admire your heroes just the way you admire us. The respect is mutual, always. You know, we all should, we are our one country, we are our one film industry. It's Indian film industry, and we'll have to take it up and up and up and up and up and up and up. And last two most special people பத்தி பேசணும். இந்த படம் புஷ்பாவே கிடையாது. Not just this movie Pushpa. This Pushpa director, Mr. Sukumar. Not just this movie Pushpa. If the movie Arya is not there, I am not here today on this stage. No exaggeration about it. அந்த படம் ஆரியா இல்லைண்ணா. இதுக்குன்னா என் ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப நல்லா பண்ணாரு என் டைரக்டர் ராகவேந்திர சார். ரொம்ப நல்ல படம் கொடுத்தாரு, ஒரு ஹிட் படம் கொடுத்தாரு எனக்கு. ஆனால் நான் அதில் நல்லா இல்லை, எனக்கு படமே வரல. 1 year நான் சும்மா வீட்டில் சும்மா உட்காந்துட்டு கதை கேட்டுட்டு இருந்தேன். யாருமே என் கூட படம் பண்ணல. அந்த டைமில் ஒரு டைரக்டர் வந்தார்ப்பா, புதுசான ஒரு டைரக்டர். அந்த டைரக்டர் பேர் தான் சுகுமார். வந்து என் கூட ஒரு ஆரியான்னு படம் படுத்தினாரு. அதுக்கப்புறமா நோ லுக் பேக் பேபி, நோ லுக் பேக். அண்ட் நான் நிறைய வாட்டி இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அண்ட் இஃப் ஐ ஹேவ் டு டிஃபைன் அபவுட் சுகுமார், நாட் ஜஸ்ட் அஸ் மை டைரக்டர் பட் இன் மை லைஃப், நான் திரும்ப பார்க்கும்போது who is the person who has the maximum effect on your life, the single one person who's changed your life the most, நான் எப்போதுக்குமே சுகுமார் சாரோட பேரை தான் சொல்லுவேன். தேங்க்யூ சுக்கு டார்லிங். அவர் எவ்வளோ சின்சியரான ஃபிலிம் மேக்கர்னா, யாராவது இவ்வளோ பெரிய படம் பண்ணி எல்லாம் நாங்கள் பீகார் போனோம். இட்ஸ் த க்ரௌட் இஸ் மேசிவ். இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஈவெண்ட்ஸ். அது ஒரு ஹியூஜ் ஸ்கேல் ஈவெண்ட். அவ்வளோ பெரிய ஈவெண்ட்ல கூட அவர் இல்லை எனக்கு பப்ளிசிட்டி இல்லை, நான் வேலை செய்யணும், நான் எடிட்டிங் ரூம்ல கொடுக்கணும், நான் பெஸ்ட் ப்ராடக்ட் கொடுக்கணும், நான் ஃபைனல் மிக்சிங் பெஸ்ட் ப்ராடக்ட் கொடுக்கணும், நான் எஃபெக்ட்ஸ் நல்லா பண்ணணும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணணும். அவரை வேலை செய்யறாருங்க. யாருங்க வர மாட்டாங்க ஸ்டேஜ் மேலுக்கு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு. இது போதுங்க. அவர் என்ன மாதிரி டைரக்டர் சொல்லிருக்கு, அவர் பிரசன்ஸ் இல்ல, அவர் இல்ல இதுவே போறது சொல்லுது அவர் எப்படி இருக்காருன்னு. his absence speaks more of his presence. Sukku darling, as always, I miss you. I am doing the publicity part, you are doing the film part, but we all together are trying to give the best to the audience as Pushpa 2.